ஏன் மலரு சொல்லுங்க. மதியானம் ஆமா தயிர் சோறு சாப்பிட்டேன்ல. ஆமா எதுக்கு சாப்பிட்டேன் தெரியலையே. நீங்க தயிருக்கு கலர சொல்றீங்களோ என்னமோ கட்டி நான் தயிர் சோறு கலரி கொடுத்தேன். ஒரு கணவர் என்ன செய்கிறாருங்கிறத நீ வந்து ஆக்டிவாக பார்க்கணும். நான் வயிற்றுக்கு டங்கு டங்கு திங்கிறேன், வயிறு என்னன்னு தெரியல, மதியானத்து வந்து டம்முன்னு இருக்கு மலரு. ஏமா நீ வேற நைட்டு என்ன தெரியுமா நடந்தது? நல்லா படுத்து தூங்குறப்பா. ஐயோ இப்போ தூங்கக்கூடாது நீ. அதுக்கு என்னங்க பண்றது? தூக்கம் வந்தா தூங்க தான் செய்வாங்க நைட்ல. தூங்குவேன். நைட்டு 10 மணிக்கு மேலே எடுத்தது பாரு. என்ன எடுத்தது? ஆடு மாடு எடுத்தது தின்னுதான். எடுத்தா வாமிட்டு. அட நீ வேற ஓடி 5-6 ட்ரிப்பு மலரு. ஏன் நைட்டு இட்லி தானே சாப்பிட்டீங்க? இதுல என்ன இருக்குது உங்களுக்கு? என்னன்னு தெரியல, மீன் குழம்பு ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல, தின்னுட்டு எடுத்தா நீ வேற முடியலாம் மேலே போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு. ஐயோ எழுப்புறா நீ. எனக்கு என்னாலும் தூங்குற, இப்படிலாம் தூங்காத. ஒரு பொம்னாட்டி இப்படி தூங்கக்கூடாது. ஏன் மலர் நீ வேற இப்படி தூங்குற? என்னதான் நடந்தது பின்ன அப்ப நைட்டு? ஐயோ நீ வேற போய் வாமிட்டு எடுத்து 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 ஒரு 7 வாட்டி எடுத்த பிறகு 8வது வாட்டி சொல்லாமல் கொள்ளாமல் கலந்து போயிட்டுருக்கு. எனக்கு என்னான்னு படுத்துட்டு மயக்கம் வந்து அதுக்கப்புறம் தட்டு தடுமாறி அப்புறம் என்ன பண்ணிட்டு வாங்கிறது. அப்புறம் தான் மூஞ்சியில் தண்ணி படம் ஊற்றுனாங்க அந்த மூஞ்சியில். அப்புறம் தான் ஏன் செய்கிற வேற வாழ் கத்திரிங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? அப்புறம் தான் மாத்திரை கொடுத்த பிறகு தான் நின்றுச்சு மலர் நீ வேற. அதனால தான் நான் என்ன செஞ்சேன், மதியானம் வரும்போது தயிர் பாக்கெட் வாங்கினதுன்னா நீ அதில் வேற நண்டு வாங்கி வச்சுட்டு நண்டு குழம்பு சாப்பிட்லையாங்கிற. ஏன் இன்னும் சொல்லாமல் கொள்ளாமல் பேக் சைடு கூட்டிகிட்டு போட்டீங்கன்னா ஏற்கனவே நைட்டு ஃபுல்லாக முன்னாடி போச்சு. அப்புறம் அடுத்து நீங்கள் நண்டு குழம்பு கிழிச்சிருக்கும் வியாபாரம். எனக்கு தெரியும். உனக்கு எல்லாம் சொல்கிறேன். ஒன்றுமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சொன்னாதான் தெரியும், சொல்லாம இருந்தா எப்படி தெரியும் போறது வரது? அது என்ன நான் ஒன்று பெற்று வச்சிருக்கிறேன், அது படுத்து என்ன பான்னு கூட கேட்க மாட்டேங்க. நேற்று நான் அலை பிறண்டு ஓடிட்டேன். நீ வேற ஏமா நீ வேற மலர. அம்மா சொல்லுங்க. நாளைக்கு என்ன குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். இன்னைக்கு தயிர் ஊற்றி தின்னு சும்மா வெலன்னு இருக்கு. சரி இப்போ என்ன சட்னி வைக்கிறப்ப? வெங்காய தக்காளி சட்னி. ஏன் வெங்காயம் தக்காளி? ஏன் இது தேங்காய் சட்னி வச்சானா பொட்டுக்கடலை வச்சு அதுதான் சூப்பராக வைப்பேன் நீ. நான் வைப்பேன் சூப்பரா. தேங்காய் இருக்கா இல்லையா? இதெல்லாம் குப்பரை கலந்துட்டு வாங்கி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து தேங்காய் சட்னி. அப்படியே நாளைக்கு என்ன குழம்பு? கறி குழம்பு. நாளைக்கு என்ன குழம்பு மழை வைக்க போற? நாளைக்கா மலரு எனக்கு சூப்பராக நாளைக்கு சிக்கன் குழம்பு வச்சு தெரியா சூப்பரா? ஏன் நேற்று ஃபுல்லாக குப்பரை கலந்து வாந்தி எடுத்தீங்க, இன்னைக்கு வந்து என்ன கறி குழம்பு தின்னுட்டு லூஸ் மோஷன் போகிறதுக்கா? வாய கழுவுமா. லூஸ் மோஷன் போகுது இந்த மோஷன் போகுது நீ வேற. ஐயோ நீ குழம்பு வைக்க வேணாமா? குழம்பு வைக்கணும். சாம்பாரே ஏதாவது ரசம் வச்சிடாத. சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்புவோம் ரசம். ஐயோ ஆமாம் பின்ன அப்புறம் கிளம்பாம என்ன பண்ணுவோம்? ஐயோ நீ வேற அதை வச்சிடாது. அப்பா கடவுளே. ஆனால் உண்மையிலே மலரு வாமிட் எடுத்தால் வெலைன்னு ஆகிடுது. இப்படியா இருக்கும்? ஆமாங்க அப்படிதான். ஐயோ செத்து சுண்ணாம்பு ஆகிட்ட மலரு. நம்மளால நடுக்க கண்டுபிடிச்சி கையெல்லாம். ஐயோ நீ வேற. நான் சரி போட்டுமே போனால் ஒரு 4-5 வாட்டி போனால் குடல் பிரியாகுன்னு பார்த்தா வியாபாரம் ஆடி போயிட்டான். ஐயோ தவழ்ந்து வர மாதிரி ஆகி போச்சு நிலமை நேற்று. ஐயோ இனிமேலாம் வாமிட்டு எடுத்தால் உடனே மாத்திரையை போட்டு தொலைச்சிடணும். ஐயோ நான் சரி போகட்டுமே ட்ரெயின் மாரி போனால் போட்டுமே விட்டா அது எங்கேயோ போய் நிற்குங்க. ஏன் நீ தான் இப்படி போகிற? உனக்கு என்ன ஆச்சு? ஓ தக்காளி அரிஞ்சியா? சரி என்ன ஓப்போ நேரமே சரி கிடையாது இருக்கு மனசு. ஏங்க நேரத்தை பற்றி பேசுறீங்க? பேசுகிறேன் அதான் மலர. ஏங்க என்னன்னு தெரியல, எனக்கு ஒரே புளிச்ச ஏப்பமாக வருது.
சாப்பிட முடியல, எனக்கு வெந்நீர் மட்டும் கொடு. பச்சை தண்ணி வச்சிருக்கிற, வெந்நீர் மட்டும் கொடு, நான் குடிச்சிட்டு போகிறேன். புளிச்ச ஏப்பமாக இருக்குது, சாப்பிட முடியல என்னால் மனது. இருங்க, அந்த புளிச்ச மாவு இருக்கு, 2 தோசை ஊற்றி கொடுத்தோன்னா சரியா போயிடுங்க அது. ஏமா உனக்கு யார் சொல்லி கொடுக்குறது புளிச்ச மாவுல தோசை ஊற்றி கொடுத்தா புளிச்ச ஏப்பம் போயிடுங்க? ஆமாங்க. ஐயா, ஏமா நீ வேற எங்கேருந்து வந்து நீ?